லண்டனில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றாகிய மிச்சம் பகுதியில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றது. அது என்ன பரபரப்பான சம்பவம் என்று இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அதே வேளையில் HMRC சம்பந்தமாக 2 முக்கியமான செய்திகள் கிடைத்திருக்கின்றன, அவற்றையும் பார்க்க போகின்றோம். அதே வேளையில் யூகேயில் வசிக்கக்கூடிய 1.4 மில்லியன் மக்களுக்கு சைல்ட் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுல எந்த விதமான அக்கறையும் இல்லையாம் என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கிறது. அத்துடன் மெக்டொனால்டில் ஒரு புதிய மீல் டீல் சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் UK யூடியூப் சேனல். எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி. லண்டன்ல உங்களுக்கு தெரியும், மிச்சம் பகுதியில் ஏராளமான தமிழர்கள் வசித்து வருகின்றார்கள். அந்த மிச்சம் பகுதியில் தமிழர்களுக்கு சொந்தமான வணிக நிறுவனங்கள் மற்றும் பல வியாபார நிறுவனங்கள் எல்லாமே இருக்கின்றன. இந்த மிச்சம் பகுதியிலே ஒரு பிரபலமான ஒரு பூங்கா ஒன்று இருக்கிறது. அந்த பூங்காவினுடைய பேர் ரேவன்ஸ்பெரி என்று சொல்றது. இந்த பூங்காவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. என்று சொன்னால் அது மிச்சம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு பூங்கா. அந்த பார்க்குக்கு பக்கத்திலேயே அதை ஒட்டினபடி ஒரு ஆறொண்டு போது, சிறிய ஆறொண்டு, அதை சொல்றது ரிவர் ஒன்லன்னு சொல்லி. அந்த ஆறும் எல்லாருக்குமே தெரியும். என்று சொன்னால் அந்த ஆத்தங்கரையில் நிறைய பேர் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வர்றது. நேற்று இப்படித்தான் பகல் ஒரு 10:15 மணி போல நிறைய பேர் அந்த பகுதியில் உலாவி கொண்டு தெரியக்குள்ள ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று அந்த ஆற்றுல மிதந்து கொண்டு வரதை அவதானிச்சிருக்கணும். அந்த வித்தியாசமான பொருளை கண்டுட்டு உடனடியாகவே அதில் சந்தேகம் ஏற்பட்டு போலீஸுக்கு கால் பண்ணி போலீஸ் செக் பண்ணி பார்த்தா அது ஒரு பெண்ணினுடைய உடல் என்று சொன்னால் முழுமையான உடல் கிடையாது, உடலினுடைய ஒரு பகுதி தான் மிதந்து வந்திருக்குது. அப்போ போலீஸ் என்ன செய்யிருக்கு, உடனடியாக அந்த ஏரியாவை சுற்றி கவர் பண்ணிட்டு அங்கிருந்து ஆக்கள் எல்லாரையும் அகற்றிட்டு அதில் பார்த்துக்கொண்டு எல்லாருமே திகச்சு போயிட்டோம். என்ன இது ஆற்றுல பெண்ணினுடைய உடல் மிதந்து வருதுன்னு சொல்லி பிறகு காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் அந்த பெண் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் காலத்துக்கு முதல் குரைடன் பகுதியில் ஒரு பெண் கொல்லப்பட்டு அந்த பெண்ணினுடைய உடல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணினுடைய பேர் சாரா என்றது. அவனுடைய உடலினுடைய ஒரு பகுதி கொஞ்ச காலத்துக்கு முதல் குரைடன் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது. அங்கிருந்து ஒரு பாக்கில் கண்டெடுக்கப்பட்டது அந்த உடலினுடைய ஒரு பகுதி. அதனுடைய இன்னும் ஒரு பகுதி தான் நேற்று மிச்சம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாரா என்ற பெண்மணி குரைடன் பகுதியைச் சேர்ந்தவர். அவருக்கு 39 வயசு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவாதான் சாரா. அதே வழியில் அந்த குறிப்பிட்ட 2 குற்றவாளிகளுமே கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் குரைடன் பகுதியைச் சேர்ந்தவர், மற்றவர் சட்டன் பகுதியைச் சேர்ந்தவர். இந்த 2 கொலையாளிகளும் சேர்ந்து இந்த சாரா என்ற பெண்ணை கொலை செய்து அவருடைய உடலை ஒவ்வொரு இடங்களில் போட்டிருந்தார்கள். அதில் ஒரு பகுதி தான் நேற்று மிச்சம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது அந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்று சொன்னால் நார்மலாக அந்த பார்க்கில் நிறைய தமிழாக்கள் எல்லாம் போய் வர்றது, அந்த ஆத்தங்கரையில் எல்லாம் மீன் பிடிக்கிறது, அந்த ஆத்தங்கரையில் வாக்கிங் போகிறதுன்னு இருக்கும். அப்போ நேற்று அந்த இடத்துல ஒரு பொடி ஒன்று மிதந்து வர்றதை கண்டோன்னா அந்த செய்தி இப்போ எல்லா இடம் பரவி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அச்சமான நிலைமையும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த சாராண்ட பெண்ணினுடைய உடல் பகுதிகள் இன்னுமே முழுமையாக கண்டுபிடிச்ச முடியல. இன்னும் ஒரு சில பகுதிகள் வேறு இடங்களில் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. இது இந்த பகுதியில் ஒரு அச்ச நிலைமையை உருவாக்கி இருக்கு. யூகேயில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 நகரங்களில் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஒரு முக்கியமான மாற்றம் நடக்க போகுது. இது வாகன சாரதிகள் அவசியம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய மாற்றம். என்னென்னு சொன்னால் முதல்ல அந்த 4 நகரங்களும் என்னென்னு சொல்கிறோம். இதில் நீங்கள் பட்டியலில் பார்க்குற இந்த 4 நகரங்களும் தான் அந்த குறிப்பிட்ட நகரங்கள். இங்கே ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உலஸ் என்று சொல்லப்படுகின்ற அல்ட்ரா லோ எமிஷன் சோனாக மாற்றப்பட இருக்கின்றன. எனவே இந்த நகரங்களுக்கு நீங்கள் காரை கொண்டு போகிறதாக இருந்தால் கவனமாக போயிட்டு வரணும். அதுக்குரிய சரியான நடைமுறையோட போயிட்டு வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 480 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும் என்று சொல்லப்படுது. எனவே ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 4 நகரங்களுமே உலஸ் ஆக மாற்றப்பட இருக்கின்றன. HMRC மேலே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே இருக்கிற குற்றச்சாட்டை தான் இப்போ திரும்பவும் ஒரு தடவை அது சம்பந்தமான ஒரு புதிய அறிக்கை ஒன்று வந்திருக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், HMRCக்கு ஃபோன் பண்ணால் அங்கே தூக்குறதுக்கு ஆட்கள் இல்லை, இதுதான் கம்ப்ளைண்ட். அப்படியே ஆன்சர் பண்ணினாலும் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டியிருக்குது, வெயிட்டிங் ஹவர்ஸ் லோங்காக இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அப்போ கடந்த 2023ஆம் ஆண்டில் மட்டும் வெயிட் பண்ண ஆக்களுடைய எண்ணிக்கை, அந்த வெயிட் பண்ணப்பட்ட ஹவர்ஸினுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு
எண்ணிக்கையாக இருக்குது. மொத்த ஹவர்ஸினுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மில்லியன் ஹவர்ஸாம். இப்போ உதாரணமாக நான் HMRCக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் ஒரு 30 மினிட்ஸ் லைனில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதேமாதிரி இன்னும் ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணுறார், அவர் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறார், இன்னும் ஒரு ஆள் வந்து 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறார். இப்படி வந்து அந்த வெயிட் பண்ணி இருந்த அந்த ஹவர்ஸை கூட்டி வரும்போது 2023ஆம் ஆண்டில் மொத்தமாக 7 மில்லியன் ஹவர்ஸ் வந்து இந்த டேக்ஸ் பேயர்ஸ் வந்து காத்திருந்திருக்கணும் HMRCயோட கதைக்கிறதுக்கு. இதுக்கு வந்து HMRC என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், தங்களிடம் வந்து போதிய அளவு ஸ்டாஃப் இல்லைன்னு சொல்லி, அதே நேரம் இந்த 2024ஆம் ஆண்டில் இந்த வெயிட்டிங் ஹவர்ஸை வந்து மேக்ஸிமம் குறைக்கிறதுக்கு தாங்க முயற்சி எடுக்கிறோம் என்று சொல்லி HMRC தரப்பில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி வந்து HMRC மேலே பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்க, பொதுமக்கள் மேலே HMRC தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அது என்ன குற்றச்சாட்டுன்றதை அடுத்த செக்மெண்ட்ல பார்ப்போம். UK முழுவதும் 1.4 மில்லியன் மக்களுக்கு, அதாவது 14 லட்சம் மக்களுக்கு சைல்ட் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுல வந்து அக்கறை கிடையாதாம். அவர்களுக்கு கடிதம் போட்டாலும் அவர்கள் பதில் போடுறதும் இல்லையாம், அவர்களுக்கு கோல் அடித்தாலும் அவர்கள் ஆன்சர் பண்ணுறதும் இல்லையாம்னு சொல்லி HMRC கவலைப்பட்டிருக்குது. அது எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், சைல்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஒரு பிள்ளைகளுக்கு வந்து 16 வயசு வரைக்கும் தான் கொடுப்பினோம். 16 வயசோட வந்து சைல்ட் பெனிஃபிட்டை வந்து கட் பண்ணிடுவினோம். ஆனால் அதுக்கு மேலேயும் சைல்ட் பெனிஃபிட் வந்து எடுக்க முடியும். அப்படி என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட பிள்ளை வந்து ஒன்றில் படித்து கொண்டிருக்கணும், அல்லது ஏதாவது வேலை சம்பந்தமான ட்ரைனிங் இருக்கணும், அல்லது இந்த மாதிரியான ஒரு சர்டன் சிச்சுவேஷனில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து 20 வயசு வரைக்கும் சைல்ட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து HMRCக்கு வந்து சொல்லணும். ஏன்னு சொன்னால், ஒரு பிள்ளைக்கு வந்து 16 வயசு வரைக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பெனிஃபிட்ஸை வந்து கட் பண்ணிடுவினோம். அதுக்கு பிறகு பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், HMRCக்கு கண்டாக்ட் பண்ணி சொல்லணும், இந்த மாதிரி என்னுடைய பிள்ளை வந்து தொடர்ந்து படித்து கொண்டு இருக்குது, அல்லது இந்த மாதிரி ட்ரைனிங் பர்பஸில் இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சரியான ரீசனை சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த பேமெண்ட் வந்து 20 வயசு வரைக்கும் கிடைக்கும். அப்படி வந்து 1.4 மில்லியன் மக்கள் வந்து HMRCக்கு ஃபோன் பண்ணுறதும் இல்லை, கதைக்கிறதும் இல்லை, கடிதம் போடுறதும் இல்லையா, எந்த விதமான கண்டாக்டும் இல்லாமல் இருக்கணுமா. அதனால் அந்த 16 வயசு வந்து அந்த பிள்ளைகளுக்கு தொடர்ந்து காசு கொடுக்குறதா இல்லையான்னு சொல்லி HMRC வந்து குழப்பத்தில் இருக்காம். இருந்த போதிலும் கூட இப்போ அடுத்தடுத்த வாரங்களில் இருந்து அந்த 14 லட்சம் பேருக்கும் 1.4 மில்லியன் பீப்புளுக்கும் வந்து லெட்டர் போட போதாம் HMRC. அந்த லெட்டருக்கு வந்து உடனடியாக பதில் போட சொல்லி HMRC எல்லாரையும் கேட்டிருக்குது. அதாவது HMRC கேட்குது, உங்களுக்கு வந்து சைல்ட் பெனிஃபிட் வேணுமா வேண்டாமா? இதுதான் HMRCயினுடைய கேள்வி. யூகேல வந்து 14 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள், மாணவர்கள் வந்து மொபைல் ஃபோனை பாவிக்கிறத தடுக்கிற ஒரு சட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கான முதல் கட்ட பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த சட்டம் எப்போ வரும், எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லி இன்னும் தெளிவாக தெரியல. அதுக்கான முதல் கட்ட பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வந்து மொபைல் ஃபோனை பாவிச்சு நிறைய பாதிக்கப்படுதாம். மிக முக்கியமாக வந்து அவையினுடைய கல்வி நடவடிக்கை வந்து கடுமையாக பாதிக்கப்படுதாம். அதுலேயும் குறிப்பாக எக்ஸாமில் வந்து அவையால் கன்சன்ட்ரேட் பண்ணவே முடியலையாம். ஏன்னு சொன்னால், அடிக்கொருக்கா ஃபோனை தூக்கி பார்த்து ஃபோனுடைய அடிக்கடி டச்சில் இருக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ தொடர்ந்து எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது அவையால் வந்து எக்ஸாமில் கன்சன்ட்ரேட் பண்ணவே முடியலையாம் என்று சொல்லி நிறைய ரிசர்ச்லையும் நிறைய ரிப்போர்ட்ஸ்லையும் தெரிய வந்ததை அடுத்து இப்போ UK அரசாங்கம் அந்த 14 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை வந்து ஆல் ஓவர் த UKல இருக்கக்கூடிய எல்லா பாடசாலைகளையும் வந்து மொபைல் ஃபோனை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி இப்போ ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து மெக்டொனால்ட்ஸ் பற்றின ஒரு செய்தி. இது வந்து மெக்டொனால்ட்ஸுக்கான விளம்பரம் எல்லாம் கிடையாது, நான் அறிஞ்ச செய்தியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு பொதுவாகவே பிடிச்ச ரெஸ்டாரண்ட் வந்து இந்த மெக்டொனால்ட்ஸ். அங்கே வந்து இந்தியாவிலேருந்து இன்றைக்கு புதன்கிழமையிலிருந்து ஒரு புதிதாக ஒரு மீல் டீல் ஒன்று அறிமுகப்படுத்தினோம். அந்த மீல் டீல் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால், 3 ஐட்டம்ஸ் 3 பவுண்ட்ஸ். அதாவது நீங்கள் 3 பவுண்ட்ஸ் பே பண்ணி ஏதாவது 3 ஐட்டங்கள் வாங்க முடியும். பர்கராக இருக்கலாம், அல்லது டிசர்ட் ஐட்டங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் 3 ஐட்டங்கள் நீங்கள் வாங்க முடியும் வெறும் 3 பவுண்ட்ஸுக்கு. இதுதான் அந்த மீல் டீல். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் நடைமுறையில் இருக்கும். அதாவது 3 வாரங்களுக்கு மட்டும்தான் இது வந்து நடைமுறையில் இருக்குமா. இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதோட வந்து இதில் வந்து 9 ஐட்டங்கள் இருக்குமா. அந்த 9 ஐட்டங்களில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது 3 ஐட்டங்களை நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய காசு வந்து வெறும் 3 பவுண்ட்ஸ் மட்டும்தான். ஏன்னு சொன்னால், இப்போ ஹாஃப் டேர்ம் ஹாலிடேலாம் வருது, சின்ன பிள்ளைகள் வந்து மெக்டோக்கு போகிறதுக்கு ஆசைப்படுவினோம். எனவே அந்த பிள்ளைகளை இலக்கு வச்சு தான் தாங்கள் இந்த சிஸ்டத்தை அறிமுகப்படுத்திக்கிறதாக மெக்டொனால்ட்ஸ் சொல்லுது. எனவே ஹாஃப் டேர்ம் ஹாலிடேல வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மெக்டோக்கு கூட்டிக் கொண்டு போகிறதாக இருந்தால் இந்த மீல் டீல் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது 3 ஐட்டங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து 3 பவுண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் பே பண்ண வேண்டி இருக்கும். நல்லது அன்பான உறவுகளே, இன்றைக்கு அவ்வளவுதான் தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன். அப்படி பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.